18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, என் கைகளில் வச்சிருக்கக்கூடிய இந்த அருவாள் என்பது உனக்கான அருளை செய்வதற்காகவும் தீய விஷயங்கள்ல தீயவர்களிடமிருந்தும் உன்னை பாதுகாப்பதற்குமாக தான் வச்சிருக்கேன். இதை தொட்டதின் பலனாக உன் பக்திக்கான பரிசாக தான் இப்போது அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் அள்ளிக்கிட்டு வந்து சேர்க்க போறேன். இது கெட்டது செய்யக்கூடியது கிடையாது, இது கெடுதலை அழிக்கக்கூடியது. கெட்டவர்களுக்கு மனமாற்றத்தையும் புரிதலையும் உண்டாக்கும் விதமாக இந்த அருவாளை கையில் ஏந்தி அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நானே கெட்டதுகளையும் கேடுகளையும் அழிச்சு நல்லது செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையே இப்போது நிச்சயம் சந்தோஷமாக மாறதான் போகுது. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையும் நீ தோத்து போன விஷயங்களையும் நினச்சி கவலைப்படாத. எப்போவுமே நீ தோற்றங்கிறது பெருசு கிடையாது, ஆனால் யார் முன்னாடி தோற்றாய் என்பது தானே பெரிய விஷயம். இதுவரைக்கும் யார் உனக்கு என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இனிமே அதை பற்றி கவலைப்படாம இந்த கருப்பசாமி என்ன நம்பு. இத்தனை நாள் உனக்கு நடக்காத விஷயங்களும் இத்தனை நாளாக உனக்கு கிடைக்காத விஷயங்களும் இப்போதே உன்னிடம் வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்கிறேன் செல்லமே. யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது, ஆனால் நீ தான் ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக யோசிச்சு தப்பாக செஞ்சு தப்பாகவே மாட்டிக்கிற. ஒரு மனிதனுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தும் அது நடக்காமல் போகும்போது ஏமாந்ததாக நினைக்காதீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் பொய்யாக்கி உன்னை நிச்சயம் சிறப்பான வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறேன். இப்போதைக்கு நான் உனக்கு நல்லது செய்வேனோ மாற்றேனேன்ற சந்தேகம் உனக்குள்ள வேணாம். ஏன்னா சந்தேகம் வந்தாலே அங்கு தடைகளும் வந்துவிடும் அல்லவா. நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சினா உன் நம்பிக்கையை உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கும். நல்ல யோசனைகள் உனக்குள்ள இருக்கும்போது நீ சாதனை படைப்பதற்கும் அது நிச்சயம் வழிகாட்டதானே செய்யும். உன் வாழ்க்கையில நல்ல குணம் உள்ளவர்களையும் நல்ல உள்ளம் கொண்டவர்களையும் சேமிச்சு வச்சுக்கோ. ஏன்னா பணத்தை தாண்டி உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இந்த நல்ல மனசுள்ளவனும் நல்ல குணம் உள்ளவனும் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவான். அது மட்டுமல்ல, உன்னை நோக்கி வரும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தைரியமான ஆளாக இருந்துவிடு என் தங்கமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில நல்ல குணம் உள்ளவங்களையும் நல்ல உள்ளம் கொண்டவர்களையும் சேமிச்சு வச்சிரு. பணத்தை தாண்டி உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர்கள் தானே உன்னை தாங்கி பிடிச்சு உதவி செய்வாங்க. இப்போது உனக்கு இருக்கிற கஷ்டத்தையும் இப்படிப்பட்ட நல்லவங்க மூலமாக தான் நான் தீர்த்து வைக்க போறேன். நீ செஞ்ச நன்மையும் நல்ல காரியங்களும் இப்போது உனக்கே உன் வாழ்க்கையில திரும்ப கிடைக்கும். வறுமைங்கிறது எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது என்பதை உன்னுடைய கைக்கும் காலுக்கும் நீ தெரியப்படுத்தியிருக்க. நீ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உன் வாழ்க்கையில வறுமை போகும் என்பதும் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, தொடர்ந்து முயற்சி செய். முயற்சி செய்யக்கூடியவனின் வளர்ச்சியை யாருமே இங்கு தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி தடுத்து நிறுத்திடலான்னாலும் இந்த உலகம் பாராட்டும் அளவில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். யாருமே உனக்கு தடங்களாகவோ தடையாகவோ நிற்க முடியாது என் தங்கமே. சில நல்ல விஷயம் நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்து தான் ஆகணும். எல்லா கஷ்டத்தையும் நீ கடந்து வருவதுக்கு உன் மனசை மட்டும் திடமா தைரியமாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்வதற்கு மனதை குறுகலாக வைத்து கொள்ளாமல் விசாலமாக வச்சுக்கிட்டாதான உன் வாழ்க்கை மதிப்போடும் நல்ல மரியாதையோடும் அமையும். உனக்கான வெற்றியை முழு மனசா முழு மூச்சா உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு நான் தயாரா இருக்கேன். இந்த உலகத்துல மக்களுக்கே தெரியாமல் பல ரகசியம் இருக்குது. என்னன்னா, கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் தியாகங்களும் நிராகரிப்பும் விமர்சனங்களும் தோல்விகளும் சந்தேகங்களும் எல்லாமே தாண்டி உனக்கு ஒரு உயர்வை நான் கொடுப்பேங்கிறது தான். யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் விடாமுயற்சியோட தொடர்ந்து வேலை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரித்து போய் தியாகம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டு விமர்சனத்திற்கு உள்ளாகிறார்களோ அவர்களை எல்லாம் நான் காப்பாற்றுவேன். அந்த வகையில தான் இப்போது உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த கருப்பசாமி வந்திருக்கேன் என் தங்கமே. நீ எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் உன்னை கெட்டவன்னு சொல்றதுக்கும் குறை சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு தான் இருக்கும். இங்கு நல்லவனாக இருக்கணும்னா அமைதியாக போராடினால் மட்டும்தான் முடியும். நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்த்து ஒளிஞ்சு ஓடுபவர்களை, எங்க நீ உதவி கேட்டுருவியோன்னு மறைஞ்சு வாழ்பவர்களை, உன்னை விட்டு தூரமா போறவங்கள
நீ எட்டி கூட பார்க்காத. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அப்படி ஒரு நபரே உன் வாழ்க்கையில் அவசியம் இல்லைதானே? என் வாழ்க்கையில நான் கஷ்டமே இல்லாம வாழ்ந்துட்டேங்கிறது பெருமை கிடையாது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாம சிரிச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்தேங்கிறது தானே பெருமை இருக்கு. உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தோள் கொடுத்து உனக்கு ஆதரவா நின்னாங்களோ அவர்களுக்கான உனக்கு துணையாக அவர்களை அனுப்பியதே இந்த கருப்பசாமி நான் தான். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க கைத்தட்டி சிரிப்பாங்களே தவிர உனக்காக கை கொடுத்து உதவ மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் உனக்கு ஆதரவாக உன்னை நோக்கி நான் இவங்களை அனுப்பி வச்சிருக்கேன். நீ யாருக்கெல்லாம் கை கொடுத்து உதவி செஞ்சியோ அவங்க கூட உனக்கு எதுவும் திரும்ப செய்யாம கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. எப்போதும் யாருக்கும் உதவி செய்யறது பெருசு இல்ல, அதே உதவியையும் அதே மனிதாபிமானத்தையும் இரக்கத்தையும் மறுபடியும் அவங்க திருப்பி செய்வாங்கன்னு நீ எதிர்பார்க்காதே என் தங்கமே. சில பேர் அழுகிறதா சிரிக்கிறதான்னு கூட தெரியாம நம்பிக்கை இழந்து என்ன ஒரு வாழ்க்கைன்னு வெறுக்கக்கூடிய வாழ்க்கையை தான் இந்த கலிகாலத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இது இப்போது உன் வாழ்க்கையில வருவது போல உனக்கு தோன்றினாலும் அதை நிச்சயமாக உனக்கு கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை நினைச்சு நீ நிம்மதியா சந்தோஷமாக வாழும்படி உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் தங்கமே. நல்லவங்கள்லாம் உண்மையா இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பயந்து கிடையாது. நீ எப்படி உன் மனசாட்சிக்கு பயந்து உண்மையா நேர்மையா வாழ நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சிலர் தங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்காக அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்துவதையும் நான் பார்க்கதானே செய்கிறேன். எல்லாருமே ஒரு காலத்துல நம்ம நல்லா இருக்கணும் நல்லா வாழணும்னு நினைச்சுதான் முயற்சி செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா எதுவுமே முடியாம மறுபடியும் மறுபடியும் தோல்வியை தழுவும் போது இதுவே போதும் என விட்டா போதும் என் வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு இந்த உலகம் உன்னை பாடாய் படுத்த ஆரம்பிச்சிருது. கவலை கொள்ளாதே என் தங்கமே. இந்த உலகம் உன்னை பழி சொல்ல தயங்காது. நீ ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சு உயர்ந்து முன்னேக்கு வர நினைச்சினா அந்த வழியையும் எப்படி அடைக்கலாம்னு தான் யோசிக்குமே தவிர உனக்காக நல்லது சொல்லவோ செய்யவோ யாரும் வரமாட்டாங்க. நீ முயற்சி செய்வதே ஒரு நல்ல விஷயம்தான். அதை மட்டும் நீ சரியா யோசிச்சு செஞ்சினா நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். யோசிக்காம நீ செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வீணாகி விடுமல்லவா? தகுதியாக நீ ஆசைப்படுறது உன்னை நிச்சயமா ஜெயிச்சு வாழ வைக்கும். தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுவது நிச்சயமா உன்னை யோசிக்க வைக்கும். உன் தகுதி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ யோசிச்சு வாழ்ந்தினா நீ எதை பத்தியும் தேவையில்லாம யோசிச்சு வருத்தப்பட மாட்ட. உன்னுடைய தகுதியை பத்தியும் யாரும் பேச மாட்டாங்க. துரோகத்தால் வீழ்ந்த மனிதர்கள் கூட இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சு நல்லா வாழ்ந்ததா எந்த மனிதரும் இந்த பூமியில் இல்லை. நீயும் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நன. உனக்கு துரோகம் செய்தவர்களை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே. வேணாம்னு சொன்ன உறவுகளையும் உனக்கு உதவின உன் நண்பர்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே. ஏன்னா உனக்கு உதவி செஞ்சவங்க உன் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்காக சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. உனக்கு உதவி செய்யாம உன்னை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க நீ முன்னுக்கு வர்றதுக்கான வைராகியத்தை உனக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்துல நல்லதோ கெட்டதோ எது நடந்திருந்தாலும் வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்திருக்கிறது தானே. நீ கீழே விழுகும்போதுதான் உன்னை கை தூக்கி விட வந்தவங்க யாரு, உன்னை பார்த்து கைத்தட்டி கேலி செய்யறவங்க யாரு, உன்னை கை கழுவி விட்டுட்டு போறவங்க யாருங்கிறது உனக்கு தெரியும். அதனால எப்போ எந்த விஷயம் கெட்டதா நடந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவங்க செய்யற செயல்களையும் சரியாக கவனிச்சு பாரு. எந்த தவறும் உன் வாழ்க்கையில நடக்காம நான் நிச்சயமாக உன்னை காப்பாத்துவேன். நீ ஒரு இடத்துல பொய் சொல்லும் போதுதான் அந்த பொய் எவ்வளவு வேகத்துல பரவுங்கிறது உனக்கு தெரிய வரும். அதே நேரத்துல நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட அது அவ்வளவு வேகமா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்காது. எப்பவுமே பொய்ங்கிறது வேகமாக பரவினாலும் அது காலாகாலத்திற்கும் நிலைச்சு நிற்காது. ஆனா உண்மை மெதுவாக எல்லாருக்கும் தெரிய வந்தாலும் அதுதானே நிரந்தரமான முடிவை கொடுக்கும். எப்பவுமே அடுத்தவங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீ சொல்றதை விட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளையும் நல்ல விஷயங்களையும் கவனிச்சு பார்த்தினா உன் மனசு பக்குவம் அடையும். அதன் மூலமாக நிம்மதியும் சந்தோஷமும் கூட உனக்கு கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்களையும் தப்பான விஷயங்களையும் கசப்பான நினைவுகளையும் நீ கடந்து வந்துட்டினா அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும்.
மறுபடியும் மறுபடியும் அதையும் இதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நிம்மதியோடு வாழ ஆரம்பி. வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்து நின்றிருக்கேன். இப்போது கூட உனக்கான இடத்தை உயர்வாக அமைச்சு தர்றதுக்கும் நீ செஞ்ச முயற்சிகளுக்கு வெற்றியை தருவதற்குமாக தான் நான் வந்து நிற்கிறேன். நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லதாக நடக்கும்.